ஆண்ட்ராய்டு விசஸ் ஐபோன். இப்போ ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கோ, நீ வந்து உனக்கு பிடிச்ச ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுலன்னு வச்சுக்கோ காசு கட்டணும். இப்போ எனக்கு நான் பிடிச்ச ஆப் ஏத்திப்பேன், அதுவே வந்து ஆக்டிவ் வெர்ஷன்ல ஏத்திப்பேன். எப்படி வேணாலும் நான் என் போனை கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். நீங்க வெறும் கஸ்டமைஸ் தான் பண்ண முடியும். எங்ககிட்ட ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பின்னாடி ஒரு 100 டேப் வச்சிருப்பேன். இருந்தாலும் எங்க போன் 100 டேப் வச்சிருப்பாங்க. 100 டேப்பையும் ஒரே நேரத்துல உன்னால கிளியர் பண்ண முடியுமா? தெரியுது, நீ மூடு. ஒரே நேரத்துல கிளியர் பண்ண முடியாத காரணம் வரும். ஏன்னா நான் திடீர்னு 2025ல ஓபன் பண்ண டேப் இன்னைக்கு எடுக்கணும்னு நான் திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி எடுப்பேன். பட்ஜெட் வைஸ்னு பாத்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க ஒரு 40-50,000 வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாக்ஷிப் செல் வாங்கலாம். எங்க கிட்ட சினிமேட்டிக் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேமராஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சில மூவிஸே வந்து ஐபோன்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மித் இருக்கு, iOS மோர் செக்யூர்ன்றாங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஷாப், அதுல என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, the most easiest சிஸ்டம், ரொம்ப ஈஸியா ஆக்ட் பண்ணவே நான் iOS தான்றாரு அவர். இல்ல புரியல. iOS ஈஸியா ஆக்ட் பண்ணிடலாம், நான் இருக்கிறதுலே கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ண போன்னா சாம்சங்ல அவங்க செக்யூர்டு பை நாக்ஸ்ன்னு இருக்கும் தெரியுமா, அந்த நாக்ஸ் சிஸ்டம் வச்சு அதை ஆக்ட் பண்றது எனக்கு கஷ்டம்னு இருக்காங்க.